அந்தோனியாரை நம்பலாம். அந்த சிறுமியை நோக்கி அந்த மக்களாக நாங்கள் இந்த பதிவில் வந்திருக்கின்றோம். அருகில் இருக்கின்ற இந்த குர்சலை தீவில் இவர் வழியாக இவர் வணக்கம் உறவுகளே, நாங்கள் படிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் குருசடி தீவிலான்னு வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இன்றைய தினம் குருசடி தீவில் வந்து திருவிழா திருப்பலியும் அந்தோனியாருடைய திருச்சொரூப பவனியும் ஆசீரும் வந்து இப்போ வந்து நடக்க போகுது. அந்த காணொலியை தான் நான் இதில் வந்து பதிவேற்ற போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த காணொலி வாயிலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுகள் எல்லாம் தொடர்ச்சியாக வரும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து மக்கள் எல்லாரும் வந்து இந்த ஆளி இதை நோக்கி போகிறதுக்கு போட்டில் வந்து ஏறிக்கொண்டிருக்கணும் பாருங்க. ஒரு போட் போக மற்ற போட் வருது பாருங்க. கிருபையாயிரும் பாதுகாவலரான அமர உட்பவ கன்னிகையே ஆத்மங்களை இரட்பிக்க வேண்டும் எனும் ஆவலினான போத்தலரான புனித அந்தோனியாரே இன்றைய திருவிழாவின் மையமாக நாம் தியானிக்க இருப்பது அற்புதங்களின் நாயகன் புனித அந்தோனியார் தமது வாழ்வில் இயேசுவின் போதனையையும் சேவைகளையும் பற்பல அரிய பெரிய அற்புதங்கள் மூலம் வெளிப்படுத்தினார். நோய்களை குணமாக்கினார். அருட்தந்தை பிரபு செல்வத்தோரியன் சபையை சேர்ந்த குருவானவர் எங்கள் மண்ணின் மைந்தன். அவரை நாங்கள் வருக வருக என்று வரவேற்றிருக்கின்றோம். கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோனியாருடைய திருவிழாவை எங்கள் ஊருக்கு அருகில் இருக்கின்ற இந்த குர்சடி தீவில் கொண்டாட
நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் ஒரே குடும்பமாக. நாங்கள் மறுகரையிலிருந்து பார்த்து வரும்போது அங்கே எங்களுக்கு தெரிந்தது ஆண்டவருடைய சிலுவை. அந்த சிலுவையை நோக்கி வந்த மக்களாக நாங்கள் இந்த பதியில் வந்திருக்கின்றோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் தொழில்துறைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். மேலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இங்கே வர முடியாதவர்கள் அனைவருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் வேண்டுவதோடு, இந்த ஆலயம் இந்த இடம் சும்மா எங்களுக்கு வரவில்லை. எங்களுடைய முன்னோர்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அனைவருடைய ஆன்மாக்களும் இறை சன்னிதானத்தில் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள அவரை பார்க்க அவர்களுக்காக வேண்டுவோம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உணம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு வந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்தாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கையினரின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூற்றுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர்.
ஓசானா நகரங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிறுவர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிறுவர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் உந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் மக்கு ஒளியம் புய தாழ்ந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூய ஆவியாரும் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாருடைய எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
நீங்க அப்படி நல்லா போடுங்க, அப்படி கிளி போடுங்க, அப்படி இல்லை போடுங்க, அப்படி போடுங்க. சரி விடுங்க, ரைட்டா, சரி சரி விரிச்சு போடுங்க. அண்டி வந்தோருக்கு அடைக்கலமும் ஆதரவற்றோருக்கு அருட்ணையும் அளிக்கின்ற அன்பாலயம் புனிதரே, மனிதனை மனிதன் அறியாது மனிதனே மற்ற மனிதர்களாக மனித மாண்பையும் மனிதநேயத்தையும் இழந்து தவிக்கும் உண்மை கண்ணோக்கி பாருமையா. நடந்த அற்புதங்களை பற்றி ஒரு சில இது ரெண்டா சொல்லல, முதல் சின்ன கோவிலாக தான் இருந்தார். ஒரு ஓட்டாளமே இதான் இருந்தார். அதுக்கு பிறகு சிங்கப்பாறையில் வந்து இதை ஆரம்பித்து இவ்வளோ காலம் நடக்கும். நல்ல மாதிரி நடக்கும். நல்ல மாதிரி நடக்குதுன்னு எல்லாருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் இதான் நடக்கும். அந்தோனியாரும் நம்பலாம், நம்பி வரலாம். ஊராக்கள் பக்கத்து அயல் ஊராக்கள் எல்லாரும் அவங்க கால வசதியிலுமே எல்லா போக்குவரத்து வசதியும் எல்லாமே கடத்தொழிற்சாலையும் ஊர் மக்களும் வெளிநாட்டு உறவுகளும் சேர்ந்து செய்யறோம். எல்லாம் ஃப்ரீயா, எல்லாருமே ஃப்ரீயா தான் வரீங்க. எல்லாமே ஃப்ரீ தான். அந்த எங்கட நாவாந்துர மக்கள் மற்றது கடல் வளம் சுற்றி இருக்கிறது தானே, அவையெல்லாம் அந்த போட்டு உதவி எல்லாம் செய்வாங்க. எங்கட கடத்தொழிற்சாலை மாதா கடத்தொழிற்சாலை ஊர்காவத்திலேருந்து வாரீங்களா? அப்போ என்ன வந்த சந்தோஷமா? என்னது ஊர்காவத்திலையா வந்த சந்தோஷமா? என்ன இந்த முறை நான் வாரீங்க, ஒவ்வொரு முறையும் மாறீங்க? சரி சரி.